பைசன் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா துரு விக்ரம் நடிக்கக்கூடிய அடுத்த படத்தோட புதிய அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல துரு விக்ரம் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் பைசன். இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி படமா மாறிச்சு. இந்த படத்துல துரு விக்ரம் நடிக்கிறதுக்காக நிறைய வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காரு. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. அதாவது கிட்டா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்காக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு துரு விக்ரம். இந்த படம் வந்துட்டு துரு விக்ரமுக்காகவே ஓடிச்சுன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் அடுத்து எந்த படத்துல நடிக்க போறாரு, யாரோட இயக்கத்துல நடிக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறையவே இருந்துச்சு. ஆனா அது பத்தின தகவல் எதுவுமே வெளியாகாம தான் இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில தான் துரு விக்ரம் நடிக்கக்கூடிய அடுத்த படத்தோட அப்டேட் வெளிவந்திருக்கு. அதாவது அந்த படத்தோட இயக்குனர் வந்து அறிமுக இயக்குனர். என்னன்னா அறிமுக இயக்குனர் கரண் அரவிந்த்குமார் இயக்கத்துல தான் அடுத்த படத்துல துரு விக்ரம் நடிக்க போறாராம். இந்த கரண் அரவிந்த்குமார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஆதித்ய வர்மா படத்துல துணை இயக்குனரா பணியாற்றி இருக்காரு. துரு விக்ரம் நடிச்ச ஆதித்ய வர்மா திரைப்படத்துல தான் கரண் வந்துட்டு துணை இயக்குனரா பணியாற்றி இருக்காரு. அவருடைய இயக்கத்துல தான் அடுத்த படத்துல நடிக்க போறாராம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுக்காக சாய் அபயங்கர் கிட்ட பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்குதாம். இந்த படத்தை வந்துட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் வந்து தயாரிக்க இருக்கிறாங்களாம். சோ இப்படியான தகவல் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இதனால வந்து ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சோ இதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வரும், இந்த படத்தோட அடுத்த அப்டேட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.